முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன். நான் இங்கே யூகேலேருந்து பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மிக மிக முக்கியமான பதிவு. அம் நாளைக்கு தான் அதுக்கான முக்கியமான ஒரு நாள். அதனால இது வந்து அம் ஒரு மிராக்கிள் வீடியோ போடுற மாரி இருந்தது. அத லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டு, சரி இது கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக உபயோகமுள்ள பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாரி நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகமும், எல்லா பதியங்களும் இருக்கிற மாரி இருக்கிற வேல்மாறல் புத்தகம் நீங்க வாங்கணும் அப்டின்னா, நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற ரம்யா சகோதரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ, இப்போ நம்மளோட என்ன டாபிக் அதுக்கு வரலாம். இப்போ மே 16ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. அன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே. அ அது வந்து எல்லாருக்கும் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ, சனி ஜெயந்தி, அதாவது சனி பகவானுடைய அவதார தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசத்துல வர அமாவாசை. அதுதான் வந்து சனியோட அவதார தினம். அது வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவானோட இந்த அவதார தினம் பார்த்தீங்கன்னா, ஒரு சனிக்கிழமை வருது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தெய்வமும் அந்த அவதார தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆற்றல் அதிகமா இருக்கும். ஆற்றல் அப்படின்னா தெய்வத்துக்கு ஆற்றல் வந்து கணக்கிட முடியாது. ஆனா, அந்த ஆற்றல் வந்து அன்னைக்கு கருணையாக மாறும் அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு தெய்வத்தோடைய அந்த அவதார தினத்த வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமா கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது சனிக்கிழமை பொதுவாவே சனி பகவானுக்கு உகந்த நாள். அதுல சனி ஜெயந்தி வருது அப்படிங்கிறது தான் இருக்கறதுலயே மிக மிக ஒரு சிறப்பான நாள். இது வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் வரதுனால இது வந்து ஒரு ரேரான விஷயம். அது எனக்கு எப்படி பொருந்தும்? என்ன சொல்ல வரீங்க அப்டின்னா, பொதுவாவே பார்த்தீங்க அப்டின்னா, அரசனையிலிருந்து ஆண்டி வரை வந்து சனி அப்படிங்கிற விஷயத்துக்கு பயப்படாத ஆளே இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் வந்து பாடம் கற்பிப்பவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கடந்த காலத்திலாகட்டும், இல்ல நிகழ்காலத்திலாகட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்புகளுக்கெல்லாம் வந்து அந்த சனி திசை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வந்து நமக்கு பாடமாக கற்பிக்கப்படும். சனி பகவான் அப்படின்னா தண்டனை கொடுப்பவர் அல்ல. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வர சோதனைகளால நம்ம மனசு பக்குவப்பட்டு, மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம கத்துக்குவோம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த 2 வருஷம், 7 1/2 வருஷம் அந்த டைமெல்லாம் அந்த கஷ்டமான அந்த டைமெல்லாம் முடியும்போது பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற அந்த கர்வம், அகந்தை, வெறுப்பு, கோபம் இந்த மாரி வந்து புதுசா கர்மாவ தேடிக்கிற அந்த குணங்கள் எல்லாம் வந்து அப்படியே அடிபட்டு போயிருக்கும். அந்த நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்த கத்துக் குடுக்குற சனி பகவானுக்கு வந்து வர சனி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து சனி திசை நடக்கிறவங்க மட்டும்தான்ட்டு இல்ல. சனி திசை எதுவும் நடக்காதவங்களும் வந்து இந்த கட்டாயம் வந்து சில முக்கியமான விஷயங்கள செய்யணும். எல்லாமே எளிமையான விஷயங்கள் தான். பொதுவா வந்து சனி பகவான கோவப்படுத்துற விஷயங்களும் இருக்கு. அதே மாரி அவர சந்தோஷப்படுத்துற விஷயங்களும் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வந்து இப்போ அந்த சனி திசை உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அதனுடைய தீவிரம் மட்டுப்படும். அதே மாரி வந்து இல்ல எனக்கு சனியெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னா, நம்ம தவறான பாதையில போகாம தடுக்கும். ஸோ அந்த ஒரு கருணை அவர்கிட்டருந்து நம்ம வாங்க வேண்டிய நாள் தான் வந்து வர்ற சனிக்கிழமை. அதாவது நாளைக்கு நீங்க இந்த பதிவ வந்து நீங்க வந்து என்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேள நீங்க லேட்டா பார்க்குற மாரி இருந்தா கூட, இது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எவ்ரி சாட்டர்டே அன்னைக்கு கூட நீங்க வந்து செய்யலாம். சனியுடைய அந்த தாக்கத்தோட வீரியத்த மட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம, சனி பகவான் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்து பல சோதனைகள குடுத்தாலும், அது முடியும்போது வந்து அள்ளி குடுத்துட்டு போவாரு அப்படிங்கிறத நான் வந்து சில பேர் லைஃப்ல கண்கூடா நான் பார்த்தேன். அதே மாரி நீண்ட நாள் தடைகள் இருக்கிற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு வேலை வாய்ப்பு, இல்ல பொருளாதார பிரச்சனைகள், கல்யாணம், குழந்தை இது மாரி ரொம்ப நாளா வந்து நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம், எட்டவே மாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயம், சனி பகவான் மனசு வச்சா முடியும். ஸோ இந்த நாள் வந்து அதுக்கும் ஒரு சிறப்பான நாளா தான் இருக்கு. ஸோ பொதுவா சனி பகவான் அ எதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோவப்படுவாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது என்னன்னா, எந்த விதமான தப்பு நம்ம மனசாட்சிப்படி ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா, தெரிஞ்சு நம்ம அந்த தப்ப பண்ணும்போது அங்க ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாரி அவர சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதுல வந்து மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்ன அப்டின்னா,
அன்னதானம். அன்னதானம் சனி பகவானுடைய மனச வந்து குளிர்விக்கும் கட்டாயமா. அப்புறம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அ உதவுறது. அது எந்த விதத்தில வேணாலும் இருக்கலாம். அது வந்து பணமாகவோ, இல்ல வந்து பொருளாகவோ, அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து உதவுற அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் அப்படின்னாலே வந்து கருப்பு நிறம் அவருக்கு உகந்தது. ஸோ அப்ப இந்த சனிக்கிழமை வந்து சில சிம்பிளான விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றதுனால வந்து நம்ம அவருடைய கருணைய பெற முடியும். என்ன அப்படின்னா, நம்ம கட்டாயம் வந்து ஏதோ ஒரு டைம் காலையிலயோ, சாயந்திரமோ வந்து நீங்க கோயிலுக்கு கட்டாயம் போங்க. ஏன்னா வந்து அங்க நவகிரகம் முக்காவாசி கோயில்ல நவகிரகம் இருக்கும். ஸோ அங்க வந்து போயிட்டு, நீங்க போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கருப்பு ஆடை நீங்க போட்டு போங்க. அதே மாரி நீங்க கோயிலுக்கு இப்போ நம்ம பழங்கள்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அதுல வந்து ஒரு புதுசா ஒரு கருப்பு டவலோ, ஒரு துணியோ, வேட்டியோ வந்து ம் நீங்க வாங்கி, நீங்க அத வந்து உபயமா நீங்க அங்க ஆஃபர் பண்ணலாம். கோயில்ல. ஸோ அதே மாரி அங்க போயிட்டு நீங்க எள்ளு தீபம். அ அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதேமாரி யூசுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போனோம் அப்டின்னாலுமே வந்து அர்ச்சனை பண்றது அங்க மெயினா இப்போ அம்மன் கோயில்னா அம்பாளுக்கு, இல்லன்னா முருகருக்கு இந்த மாரி தான் பண்ணுவோம். நவகிரகத்துக்கு பொதுவா நம்ம அர்ச்சனை பண்ண மாட்டோம். ஸோ அன்னைக்கு நீங்க வந்து கட்டாயமா நவகிரகத்துக்கு மெயினா சனி பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி நீங்க கேட்டு டிக்கெட் வாங்கி நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி முடிஞ்சா கோயில்ல நீங்க அதான் அன்னதானம் நீங்க குடுக்கறனாலும் குடுக்கலாம். இல்ல வரவங்களுக்கு ஸ்வீட்ஸ் குடுக்கலாம். எள்ளு உருண்டை குடுக்கலாம். எள்ளு அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஸோ எள்ளுனால வந்து எள்ளுருண்டை அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட் தெரிஞ்சதுன்னா, அது குடுக்கலாம். இல்ல வெளிய வந்து நீங்க அன்னதானம் செய்யலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாரி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கும் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே காலையிலருந்து சண்டே காலையில வரைக்கும். சரி அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு சாப்பிடலாமா? அப்படின்னா வேண்டாம். ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க நான்வெஜ் ஸ்கிப் பண்ணிடுங்க. சாட்டர்டே காலையிலேருந்து சண்டே காலையில வரைக்கும் நான்வெஜ்ஜ அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி இப்போ உங்களுக்கு வந்து அம் இப்போ சனி தசை நடந்துட்டுருக்கு. அது ஆல்ரெடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நெறைய ஒரு சோதனைகள் வந்து நான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன் அப்டின்னா, நீங்க முடிஞ்சா இந்த வீடியோ மேபி நீங்க வந்து வெள்ளிக்கிழமையே பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல வந்து நீங்க அங்க போயிட்டு குருக்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு, நீங்க நவகிரகம் அபிஷேகம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நீங்க உபயமா எடுத்து செய்யுங்க. ஏன்னா எல்லா கோயில்லயும் வந்து டெய்லியுமே நவகிரகம் அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்க யுகேல பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே காலையில நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணிருவாங்க. எவ்ரிடே பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு வேள அவங்க பண்ணல அப்படின்னா கூட, நீங்க குருக்கள் கிட்ட சொல்லி அதுக்கு எவ்வளோ பணமோ அத வந்து கட்டிட்டு புக் பண்ணி, நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து அப்போ நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போம்போது, நீங்க மறக்காம வந்து ஒரு கருப்பு வேட்டி துண்டு முடிஞ்சா வந்து வாங்கிட்டு போய் நீங்க ஆஃபர் பண்ணுங்க. சனி பகவானுக்கு நீங்க ஆஃபர் பண்ணுங்க. அதே மாரி அந்த அன்னைக்கு நம்ம வந்து கருப்பு ட்ரெஸ் போடுறது மட்டும் இல்லாம, சனி பகவானுக்கு ஆஃபர் பண்றது மட்டும் இல்லாம, வெளிய வந்து நீங்க அதாவது புது ட்ரெஸ்ஸாவும் இருக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளாத்ஸே சில சமயம் நம்ம கொஞ்சம் எடையா இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாரி நல்ல கண்டிஷன்ல இருக்கிற உங்களுடைய கருப்பு நிற உடை, பிளாக் கலர் கிளாத் வந்து நீங்க யூஸ் பண்ணதாவே இருந்தா கூட, இல்ல நீங்க புதுசா வாங்கிக்கிற மாரி இருந்தா கூட ஓகே. ஸோ அது நீங்க டொனேட் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாமே நம்மளால செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து சனி திசை இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல. அது நடக்காதவங்களும் பண்ணலாம். அத முன்னாடியே சொன்ன மாரி, அந்த நம்ம ரொம்ப ஒரு தவறான பாதையில போறத தடுக்கும். ஏன்னா, அன்னைக்கு நம்ம அதாவது சனி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஒரு ஒரு பயபக்தியோட, உண்மையான பக்தியோட வந்து மேபி நம்ம பண்ண தப்புகளுக்கெல்லாம் வருந்தி நம்ம வந்து சனி பகவான வேண்டுறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு பொதுவாவே வந்து நமக்கு அ நம்ம தானம் பண்றது எல்லாமே நல்லது. ஸோ எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ இத மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணி போடுறேன். ஸோ உங்களால என்ன முடியுதோ, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல அத வந்து நீங்க கட்டாயம் செய்யுங்க. கண்டிப்பா நம்ம எல்லோருக்கும், நம்மளுடைய வம்சம் எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நான் ஆன்ஸர் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.